வணக்கம் மக்களே, நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணிக்கிறது சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4ல் நம்ம இதயங்களை கொள்ளை கொண்ட திவ்னேஷ் பாடிய பாடலில் கிட்டத்தட்ட ஒரு 15 பாடலை நான் கவர் பண்ணியிருக்கேன். இதில் எந்தெந்த பாட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்தெந்த பாட்டு பாடினப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே எமோஷ்னல் ஆனதுன்னு முடிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சென்னையிலிருந்து தன்னோட அபாரமான குரல் வளர்த்தாலும் உணர்வுபூர்வமான பாடும் திறனாலும் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு பெற்றிருக்கிறாரு நம்ம திவ்னேஷ். அவர் பாடின ஒவ்வொரு பாடலும் ஒரு முத்துன்னே சொல்லலாம். இப்போ நம்ம அவர் பாடின சில பாடல்களை நினைவு கூறுவோம். திவ்னேஷ் பழைய பாடலை தன்னோட தனித்துவமான பாணியில் பாடி எல்லாரையுமே வேக்க வச்சிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் அது மிகையாகாது. ரொம்பவுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. குறிப்பாக அவர் அம்மம்மா தம்பி என்று நம்பின்ற பாடலை அவர் பாடிய விதம், அந்த வயதிலும் அந்த பாடலோட உணர்வை அப்படியே வெளிப்படுத்தியிருந்தது, மெய்சிலிருக்க வச்சது. அதை சொன்னால் நம்ப முடியாது. அந்த எபிசோடை பார்த்துருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். அதை தொடர்ந்து அவர் பாடின பாட்டு ஆட்டுவித்தால் யார் ஒருவர்ன்ற பாடலில் இருந்த மென்மையும், அதே நேரத்தில் அவரோட குரலில் இருந்த அந்த உறுதியான குரலும் அவரோட திறமைக்கு சான்றனே சொல்லலாம். ரொம்பவும் இனிமையாகவும் மென்மையாகவும் பாடின அந்த பாட்டை யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு, எனக்கு எக்ஸ்பெஷலி ரொம்ப பிடிச்ச பாட்டு மயக்கமாக கலக்கமாக பாடலை திவ்னேஷ் பாடிய போது அந்த பாடலோட சோகத்தையும் அதே நேரத்தில் அந்த பாடலில் இருந்த ஒரு வித நம்பிக்கையும் அவரோட குரலில் கொண்டு வந்த விதம் ரொம்பவுமே அற்புதம். அதெல்லாம் சொல்லி மிகையாகாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடல். அந்த பாடலை திவ்னேஷ் பாடினப்ப நடுவர்கள் ஸ்ரீனிவாஸ், ஸ்வேதா மோகன் எல்லாரும் எழுந்து நின்று பாராட்டினது அதெல்லாம் மறக்கவே முடியாத தருணம். இப்போவும் அந்த பாட்டை அவன் பாடினதை கேட்டோன்னா கண்ணீர் வரும். ஸ்வேதா மோகன் அவங்க கண்கள்லேருந்து நீர் தழும்பியது அந்த பாடலோட உணர்வு பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதே மாதிரி ஜூரியில் இருக்கிறவங்க ஒரு சிலரும் ரொம்பவுமே எமோஷ்னலான தருணமும் அந்த பாடலில் தான். உங்களுக்கு அந்த பாடல் நினைவிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திவ்னேஷ் வெறும் சோகமான பாடல்களில் மட்டும் பாடியிருந்தார். ரொம்ப உற்சாகமான பாடல்களையும் சிறப்பாக தான் பாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறமேல அவர் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் பாடல் ஒரு பாடினார் இல்லையா, அந்த பாடலில் அவரோட நம்பிக்கையும் அந்த குரல் எவ்வளோ அழகாகவும் வெளிப்படுத்தியிருந்தாருன்னு சொன்னால் சூப்பராக பாடியிருந்தார். அதை நான் மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறமா உச்சி வகுந்தெடுத்து பாடலை திவ்னேஷ் பாடினார். அது யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நீங்கள் அப்போ தான் ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் நீங்கள் பார்த்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அவர் ஒரு ஆனந்தமான எக்ஸ்ப்ரெஷன் அந்த பாடலோட சந்தோஷத்தை அப்படியே பிரதிபலித்தது. அது ஒரு செம ரகலையான தருணமாக தான் இருந்தது. வானத்தோட அழகையும் பறந்து விரிந்த தன்மையும் விவரிக்கும் அந்த வானத்தை போல பாடலை திவ்னேஷ் பாடினப்ப நம்ம ஒரு அமைதியான உலகத்திற்கு எடுத்து சென்ற மாதிரி தான் இருந்தது. அதே போல் மலர்ந்தும் மலராத பாடல் திவ்னேஷ் பாடினது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா மக்களே? சிறப்பு விருந்தினராக வந்திருந்த இசையமைப்பாளர் தேவா கூட அவங்க ரொம்பவுமே பாராட்டினாங்க. அந்த பாடலோட இனிமையை அவர் ரொம்பவுமே வெகுவாக சிலாகித்தாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். மேலும் அந்த பாடலில் ஸ்வேதா மோகன் மற்றும் நடுவர் ஜூரிஸ் எல்லாரும் கேட்டுட்டு கண் கலங்கி அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த பாடல் ஏற்படுத்திய உணர்வுபூர்வமான தாக்கம் அவ்வளோ பெருசாகவே இருந்தது. அதை யாராலும் மறக்கவே முடியாது. திவ்னேஷ் நிறையா பாடல்கள் பாடியிருந்தார். இதில் நான் கவர் பண்ணியிருக்கிறது 15 பாட்டு தான். அதுக்கப்புறமா திவ்னேஷ் பாடின பாட்டு நினைத்தேன் வந்தாய் பாடலில் செம்மையாக பாடியிருந்தான் அந்த குட்டி. அந்த பாடலோட இனிமையும் காதலோட பரிவும் நம்மோட மனசு ரொம்பவுமே வருடுனது, அதை மறக்கவே முடியாது. அடுத்த பாட்டு என்னென்னா ஆசைப்பட்ட எல்லாத்தையும்ன்ற பாடலில் ஒருவித தவிப்பையும் ஏக்கத்தையும் திவ்னேஷோட குரலில் கொண்டு வந்த விதம் ரொம்பவுமே பாராட்ட வேண்டியது தான். அந்த பாட்டு பாடினது யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிராமத்து பின்னணியிலேருந்து உன்னை நினச்சி பாட்டு படித்தேன் பாடல திவ்னேஷ் பாடினப்ப அந்த மண்ணினோட வாசமும் மக்களோட சந்தோஷத்தையும் நாம் உணர முடிஞ்சது. அதுக்கப்புறமா மலையோரம் வீசும் காற்று பாடலில் மெல்லிய இசையையும் இயற்கையின் அழகையும் அவர் குரல் மூலமாக நம் கண் முன்னாடியே கொண்டு வந்தார். அவர் பாடின பாடல்களில் எல்லாமே ஒவ்வொரு மைல்கல் தான். நடுவர்களும் பாராட்டினாங்க, பார்வையாளர்களும் அன்பையும் அவர் மேலும் ஊக்கத்தை அளிக்கும் வகையில் தான் அவர் பாடினார். இந்த அவர் பாடின பாட்டில் நிறையா பழைய பாட்டுகள் இருந்ததுனால எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருந்ததோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.